ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நன்னாரி லெமன் சர்பத். இது கோடை காலத்துக்கு ஏற்ற சூப்பரான ஒரு சர்பத். நீங்கள் வீட்டிலே குடிச்சு பாருங்கள். உடம்புக்கு குளிர்ச்சியான சர்பத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் grocery shopping mobile app. Fresh everyday shopping, easy search, fast and secure app. Exclusive discount. Start shopping now. Buy mode. Download buy mode. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் லெமன் நன்னாரி சர்பத் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு ஜூஸ், உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 சீடு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய சீட்ஸு. ஃபஸ்ட்டு சப்ஜா இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாவே போதும், நல்லா ஊறிடும். தண்ணி கொஞ்சம் போட்டு தண்ணியில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். சப்ஜா எடுத்திருக்கேன். அடுத்தது சியா சீட்ஸு, சியா எடுத்திருக்கேன். இதுவும் அதே தான், தண்ணியில் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிங்கனாவே போதும், நல்லா ஊறி மேலே வந்துடும். சியா சீட்ஸு. சியா சீட்ஸ் பற்றி இப்போ எல்லோரும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க, உடலுக்கு எவ்வளோ ஒரு நன்மைகள் கொடுக்குதுன்னு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் சியா சீட்ஸ் நிறைய யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நன்னாரி சர்பத் எடுத்திருக்கேன். அடுத்தது சுகர், தேவையான அளவு லெமன் சர்பத்துக்கு. இப்போது லெமன் நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸு நல்லா பிழிஞ்சிக்கோங்க. லெமனை நான் ஒரு லெமன் தான் எடுத்திருக்கேன். இப்போது நல்லா பிழிஞ்சி அந்த சாறு கொட்டை இல்லாததுக்கு சாறுலாம் எடுத்தாச்சு. அடுத்தது நன்னாரி சர்பத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேவையான 1 ஸ்பூன். குவான்டிட்டி அதிகமாக தேவைப்படுறவங்க அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக ஊற்றிக்கலாம். நான் இப்போ ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நன்னாரி சர்பத்து. நெக்ஸ்ட்டு இந்த சீட்ஸு, நம்ம ஊற வச்சுருக்க சீட்ஸு அப்படியே ஊற்றிடலாம். நான் குடிக்கிற தண்ணியிலே நீங்கள் ஊற வச்சுடுங்க, அப்போ அந்த தண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சியா சீட்ஸு ஊற வச்சுருக்கிறத இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சுகரு, ஒரு சொம்பு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன் அதில். ஓகே, அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அடுத்தது சர்க்கரை, நமக்கு தேவையான அளவு சர்க்கரை. ஒரு கிளாஸ்க்கு 1 ஸ்பூன் விதமாக நீங்கள் போட்டுக்கலாம். நான் 4 கிளாஸுக்கு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கரையிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இது ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் ஆகிடுச்சு. இப்போ நாம் ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான நன்னாரி சர்பத், லெமன் வித் நன்னாரி அண்ட் சீட்ஸ். சூப்பரான சர்பத், உடலுக்கு குளிர்ச்சியான சர்பத் ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நன்னாரி லெமன் சர்பத் ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக உடம்புக்கு குளிர்ச்சியான சர்பத். கீப் வாட்சிங்.